Hello everyone. Welcome to PM AS Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற another very important current affairs topic today is International Year of Women and Farmers 2026. ஸோ எக்கனாமியில் ஒரு உமனுடைய ரோல் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த கண்ட்ரி அதிகமான உமன்ஸை எக்கனாமியில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்களோ அந்த எக்கனாமி டபுள் த ரேட் என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் காமனாகவே பார்த்தீங்கன்னா விமனுடைய பார்ட்டிசிபேஷனுங்கிறது எக்கனாமியில் வெரி 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 லெஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 60-70% ஆஃப் ஃபீமேல்ஸ் ஹையர் எஜுகேஷனில் என்ரோல் பண்ணுறாங்க. பட் எக்கனாமியில் நியர்லி 30-40% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் எக்கனாமியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபீமேல் அட்வான்ஸ் இன்டு தி எக்கனாமி லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் பண்ணுறதுனால இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்து ஸ்லோ ஆகும். ஓகே, ஸோ இது நாட் ஓன்லி இந்தியா, நிறைய டெவலப்பிங் கண்ட்ரியில் இது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா நிறைய ஃபீமேல்ஸை எக்கனாமியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காகவும் எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர் லெவலில் ஃபீமேலை நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு தீம்ஸை கொண்டு வந்து நம்ம உமன்ஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம மோட்டிவேட்டடாக என்கரேஜ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தீம்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இயர்லேயோ இல்லை நெக்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணுவாங்க, இதே தீம்ஸை மெயின்ஸ் கொஷனில் கேட்டு இது ரெலவெண்ட்டான 10 மார்க்ஸ்லையோ இல்லை 15 மார்க்ஸ்லையோ என்ன பண்ணுவாங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், இது ரெலவெண்ட்டான ஒரு பிஓஎக்ஸில் ஒரு பேசிக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணுங்க கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ the UN Food and Agriculture Organization has declared 2026 is the International Year of the Women Farmers. Okay, ஸோ இந்த யூஎனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாடி தான் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இவங்க டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டீம் தான் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர்ஸ். ஸோ ஜிஎஸ்3ல அண்ட் அக்ரிகல்ச்சர்ஸ் டாபிக்லையும் மெயின்ஸ்லையும் அண்ட் ப்ரிலிம்ஸில் எக்கனாமிக் டாபிக்ஸ்லையும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். And about workforce shift. So workforce shift, the rural men are moving to non-farm jobs is a leading to women replacing them in agriculture. ஸோ வில்லேஜில் கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அர்பனுக்கு வேலை தேடி போகிறனால அந்த வில்லேஜில் கிரியேட் ஆகக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர்ஸ் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் என்ன பண்ணுறாங்க, ஃபீமேலை ஹையர் பண்ணுற மூலமாக ஃபீமேலுக்கான ஜாப் செக்யூரிட்டியும் ஃபீமேலுக்கான அந்த இன்கம் செக்யூரிட்டி என்ன கிடைக்குது அக்ரிகல்ச்சர் மூலமாக வில்லேஜில் கிடைக்குது. அப்போ நிறைய வில்லேஜில் கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை நம்ம செக்யூர் பண்ணுற மூலமாக சேஃப்கார்ட் பண்ணுற மூலமாக ஃபீமேல்ஸோடைய இன்கம் செக்யூரிட்டியும் அவங்களுடைய ஜாப் செக்யூரிட்டி என்ன பண்ண முடியும், நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும். இதோடைய முக்கியமான விஷயம். ஸோ ரைஸ் இன் உமன் பார்ட்டிசிபேஷன். பொதுவாகவே இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் அப்ளிகேஷன் சர்ச் 135% இண்டிகேட். But women now account only 42% of the agricultural workforce. 2 in 3 women engaged in agriculture, and this is still remains lower than rest of the world. ஸோ இந்தியாவில் உமனுடைய பார்ட்டிசிபேஷனுங்கிறது 3-2 பேர் தான் எங்கேஜ்டு அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 42% ஆஃப் பீப்புள் இன்னும் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா உமன்ஸாக இருக்காங்க. ரிமைனிங் பீப்புள் எல்லாருமே வேறு வேறு செக்டார்ஸில் இன்வால்வாக இருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான ரேஷியோ பீப்புள் தான் அக்ரிகல்ச்சர் செக்டரில் இன்வால்வ் இருக்கிறதுனால உமன் அக்ரிகல்ச்சர் செக்டரில் இருக்கக்கூடிய ரேஷியோங்கிறது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஸ்டில் த ரிமைன் லோவர் தென் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். உமன் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் வாஸ் த ரேஞ்ச் 50-63% ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரிஸ். அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது 63% வரைக்கும் இருக்காங்க. பட் இந்தியாவை நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது ஜஸ்ட் ஒரு 40% ஆஃப் பீப்புள் தான் அந்த உமன்ஸில் அக்ரிகல்ச்சரில் எங்கேஜ் ஆகக்கூடிய பீப்புளாக இருக்காங்க. ஸோ 2023 என்ன பண்ண முடியும், தேர் வியர் அட்லீஸ்ட் 117.6 million women working in agriculture, of whom 21.7 million hired in workers, 95 million were self-employed and 0.8 million were regular workers. இப்போ நம்ம இந்த டேட்டாஸ்லாம் இவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம நோட் பண்ண அவசியம் இல்லை. நமக்கு தேவையான டேட்டாஸ் பாருங்கள், இது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2023-2024 என்ன பண்ணலாம்னா அட்லீஸ்ட் 117 millions ஆஃப் உமன்ஸ் என்ன பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா நமக்கு முக்கியம். தட்ஸ் ஆல். நம்ம இது டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். இதனால் வரக்கூடிய எக்கனாமிக் இம்பாக்ட் என்னன்னா உமன்ஸ் த கிரீன் பார்ட்டிசிபேஷன்ஸ் ஹேஸ் நாட் டிரான்ஸ்லேட் இன்டு ஹையர் இன்கம் ஃபார் தி எக்கனாமி.
என்னதான் கவர்மெண்ட் 40% ஆஃப் பீப்புள் அக்ரிகல்ச்சரில் வேலை செஞ்சாலுமே அது எக்கனாமியில் ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை. ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லைன்னா, உமன்ஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டில் வேலை செய்கிறதுங்கிறது இந்தியாவில் தெரிஞ்ச விஷயம். பட் வேலை செய்யும்போது அதெல்லாம் வரக்கூடிய அந்த இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்கம் எக்கனாமியில் ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா, அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லெவல் ஆஃப் ஒர்க்கை அவங்க அதை ஒரு ஃபேமிலி ஒர்க்காக அதை எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு செப்பரேட் இன்கம் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஃபீமேல் அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் செப்பரேட் இன்கம் அவங்க ஒர்க் பண்ணது கிடைக்காதனால அவங்க எக்கனாமியில் ரோல் பண்ணுறதா நம்ம எதை எடுத்துக்கவே முடியல. இது அதோடைய பிரச்சனை. ஓகே, அப்போ நம்ம செப்பரேட்டாக ஃபீமேல் ஒர்க் பண்ணதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்கம் அலோகேட் பண்ணும்போது அது ஒரு நம்ம சேலரியை நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ண முடியும், அது எக்கனாமியில் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அது மூலமாக நிறைய எக்கனாமியோட இம்பேக்டை அக்ரிகல்ச்சர் உமன்ஸோடைய சேலரி மூலமாக என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராங்கர் ஹோல்ட் பண்ண முடியும். As agriculture's share of the national gross value added fell from 15.3% in 2017 to 14.4% 2024. ஓகே, ஸோ இதான் முக்கியமான விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, உமன்ஸை அக்ரிகல்ச்சரில் ஆட் பண்ணால் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு அதுக்கான ரெகக்னைஸ்டான ஒரு சேலரி கொடுக்குற மூலமாக அந்த சேலரியோட கன்சப்ஷன் மூலமாக என்ன பண்ண முடியும், அந்த ஃபீமேல்ஸோடைய எக்கனாமிக்கல் பார்ட்டிசிபேஷனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது இன்னும் என்கரேஜ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மென் விமன் இவங்க 2 பேர்த்துல எவ்வளோ அதிகமான பீப்புள் இந்த மாதிரி க்ராப்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கோம். சரி, நம்ம ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல இன்வால்வ்ட் க்ராப்ஸ் வித் ஹையர் எக்ஸ்போர்ட் வேல்யூஸ், அதிகப்படியான ஹை எக்ஸ்போர்ட் வேல்யூவில் எந்த ஜெண்டர் பீப்புள் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா மென்னா உமனா. சி, மேல் பாருங்கள், ஃப்ரூட்ஸ் அண்ட் பேரியர்ஸ், மில்லட்ஸ், வீட், ஆயில் சீட், ரைஸ் அண்ட் ஷ்ரிம்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ், டீ அண்ட் மீட், டைரி ப்ராடக்ட்ஸ். இந்த இடத்துல இந்த மீட் டைரி ப்ராடக்ட்டில் மட்டும்தான் ஃபீமேலுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக இருக்குது, 82%. மற்ற எல்லா இடத்துலையும் பாருங்கள் மேலுடைய ரோல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இது 2 இடத்த தவிர. ஸோ டீ அண்ட் மீட் டைரியில் விமனுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது. பட் மற்ற எல்லா இடத்துலையும் மெயினுடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபீமேலை ஹையர் பண்ணணும். ஸோ ஃபீமேலை இந்த இடத்துல நம்ம ஹையர் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஈக்குவலிட்டி கொண்டு வரணும். ஒரு 50%, ஒரு 50%, ஒரு 40%, ஒரு 60%. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஃபீமேலுடைய பார்ட்டிசிபேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மூலமாக அந்த எக்கனாமியை நம்ம டபுள் த டைம் க்ரோ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நீங்கள் ஒரு கடைக்கு போய் நீங்கள் ஒரு பால் பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த பால் பேக்கெட் வாங்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு மென் மட்டும் வாங்குறதுக்கும் ஒரு உமன் போய் சேர்ந்து வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு மென் மட்டும் பால் பேக்கெட் வாங்கினாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு மென் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபீமேல் அந்த இடத்துல பால் பேக்கெட் வாங்க வராங்கன்னா எக்ஸ்ட்ரா டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அந்த எக்ஸ்ட்ரா டிமாண்ட் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணுது. அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்ட்ரா இன்கம்ஸை கிரியேட் பண்ணுது. எக்ஸ்ட்ரா இன்கம்ஸ் எக்ஸ்ட்ரா கன்சம்ஷனை கிரியேட் பண்ணுது. எக்ஸ்ட்ரா கன்சம்ஷன் அகெயின் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனை கிரியேட் பண்ணுது. இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் ஜிடிபியை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா லெவலில் கொண்டு போகுது. இப்படி தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஃபீமேல்ஸை நம்ம ஃபீமேல் எக்கனாமியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வெல்கம் பண்ணும்போது எக்கனாமி கொஞ்சம் கொஞ்சமாக என்னாலும் நம்ம டெவலப் ஆக முடியும். ஸோ தி சேலஞ்சஸ். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்டான விஷயம் இருந்தும் என்ன மாதிரி சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பெனிஃபிட்டாக இருந்தாலும் ஏன் நம்மளால் இந்த மாதிரி விஷயங்களை சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வெரி ஃபர்ஸ்ட் அன்பெய்ட் லேபர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் லெவல் எல்லாம் ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் 5 பேர் ஃபீமேல்ஸாக இருப்பாங்க. அந்த 5 பேர் ஃபீமேல்ஸாக இருக்கும்போது அந்த 5 பேர்த்துக்கு என்ன கிடைக்கிறதுனா சேலரி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த சேலரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேமிலி அது கேதர் பண்ணிக்கிற மூலமாக அந்த ஃபேமிலியோட இன்கமாக அது போகிறதுனால இந்த 5 பேர்த்தோடைய செப்பரேட் இன்கம் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது கிடையாது. இப்படி 5 பேர்த்தோட செப்பரேட் இன்கம் நம்ம கேல்குலேட் பண்ணாதனால என்ன ஆகுதுன்னா, இவங்க எக்கனாமியில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அது பெரிய லெவலில் ஒரு ரிஃப்ளெக்டை கிரியேட் பண்ணுறதில்ல. ஸோ நிறைய ஃபீமேல் என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டில் அன்பெய்டு ஒர்க்கர்ஸாக தான் வேலை செய்கிறாங்க. So in state in Bihar, UP and more than 80% women workers on agriculture, over half of them receive no wages. So 80% of people Bihar உத்தரப்பிரதேசில் ஒர்க் பண்ணாலும் அதில் பாதிக்கும் அதிகமான பெண்கள் சேலரி ரிசீவ் பண்ணுறதே கிடையாது. ஸோ சிஸ்டமேட்டிக் இன்இக்வாலிட்டிஸ். women as a farmers only own 13 to 14% of land holding. ஸோ 100 பெண்களில் ஒரு 13-14 பெண்கள் தான் சொந்தமாகவே நிலம் இருக்குது. இது எல்லா நிலங்களும் மேல் டாமினேஷன் கீழே தான் இருக்குது. அப்போ இவ்வளோ கம்மியான ஓன் லேண்டாக இருக்கக்கூடிய ஃபீமேல் அதிகமான ப்ரொடக்ஷன்ஸை கொண்டு போக முடியாதனால எக்கனாமியில் இந்த ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் என்ன பண்ண முடியலன்னா நம்ம க்ரோ பண்ண முடியாமல் போகுது. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி என்ன பண்ணணும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் டிஜிட்டல் டிவைட்.
ஸோ பேரியர் ஃபார் டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் லாங்குவேஜ் அஃபோர்டபிலிட்டி அண்ட் டிவைஸ் லிமிட்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ஸ். இப்போ ஒரு கிராப்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம ஈஸியாக ஃபோனில் ஸ்கேன் பண்ணி அந்த கிராப்ஸோடைய டிசீஸ் என்ன, அந்த கிராப்ஸ்க்கு என்ன மாதிரி ஃபர்டிலைசர் நம்ம ஆட் பண்ணணும், என்ன மாதிரி நம்ம மெத்தடில் கல்டிவேட் பண்ணால் அதோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம சிம்பிளாக நம்ம ஃபோனில் ஸ்கேன் பண்ணுற மூலமாக நம்ம கற்றுக்க முடியும். பட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டெக்னாலஜிக்கல் அந்த ஆக்சசிபிலிட்டிஸை நம்ம ஃபீமேலுக்கு நம்ம டீச் பண்ணாதனால, ஃபீமேலுக்கு நமக்கு எஜுகேட் பண்ணாதனால இந்த மாதிரி விஷயம் என்ன பண்ண முடியலன்னா ஃபீமேலால் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகுது. அப்படி ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகிறனால அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை இன்னும் எஃபிஷியண்ட்டாக கொண்டு போக முடியாமல் போகுது. இதான் ரீசன்ஸ். அப்போ என்ன பண்ணணும், டிஜிட்டல் டிவைடை இன்க்ரீஸ் பண்ணணும், டிஜிட்டல் டிவைடை குறைச்சி டிஜிட்டல் டெக்னாலஜி இன்ஸ்டால் பண்ணணும். அது மூலமாக நிறைய ஃபீமேல்ஸ் என்ன பண்ண முடியும், இந்த அக்ரிகல்ச்சருக்கு நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் அ மகிழா கிசான் சாக்ஷாகிருத்தன் பிரயோஜனா இஸ் அண்டர் தி நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். இது மூலமாக என்ன பண்ண போகிறோம்னா விமன்ஸை நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம், குறிப்பாக விமன் ஃபார்மர்ஸ். இப்படி சப்போர்ட் பண்ணுற மூலமாக என்ன பண்ண முடியும், அக்ரிகல்ச்சர்ஸையும் விமனுடைய பார்ட்டிசிபேஷனையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் ஜாயிண்ட் லேண்ட் டைல்ஸ். ஸோ இந்த ஜாயிண்ட் லேண்ட் டைட்டில்ஸ் மூலமாக என்ன பண்ண போகிறோம்னா என்கரேஜ் டு இஷ்யூ தி லேண்ட் பேட்டர்ன்ஸ் ஜாயிண்ட் நேம்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸில் என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த லேண்ட்ஸை பேட்டர்ன் பண்ணுற மூலமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம லேண்டை கொடுக்க முடியும். அது மூலமாக அந்த இன்இக்வாலிட்டியை குறைக்க முடியும். தென் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். ஸோ இப்போ ஒரு பேங்க்ல லோன் வாங்க வரும்போது அந்த லோன் என்ன பண்ணலாம், ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். அப்போ யாருக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லோன் கொடுக்கலாம். அந்த அக்ரிகல்ச்சர் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற மூலம் என்ன பண்ணலாம், ஃபீமேல்ஸ்க்கு லோன் அதிகப்படுத்தலாம். அப்போ ஃபீமேல்ஸ் போய் ஒரு பேங்க்ல லோன் கேட்டாங்கன்னா அதிகமான லோன்ஸை நம்ம சாங்ஷன் பண்ணுற மூலமாக நிறைய ஃபீமேல்ஸ் ஃபார்மர்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம கல்டிவேட் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரூரல் உமன்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் மூலமாக நிறைய அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணி நிறைய ஃபார்மர்ஸை நம்ம கேதர் பண்ணி அந்த ஃபார்மர்ஸில் ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் மூலமாக என்ன பண்ணலாம், ஒரு பெரிய லெவலில் ஒரு கம்யூனிட்டி ஃபார்மிங் பண்ணி நிறைய ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் அக்ரி கிளினிக்ஸ் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டர்ஸ் மூலமாக ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை ஃபீமேல்ஸ்க்கு கொடுத்து நிறைய என்டர்பிரனர்ஸ் என்ன பண்ண முடியும், என்கரேஜ் பண்ண முடியும். நிறைய ஃபீமேல் என்டர்பிரனர்ஸ் என்கரேஜ் பண்ணுற மூலமாக நிறைய ஃபீமேல் பார்ட்டிசிபேஷனை கொடுக்க முடியும். இந்த ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் அக்ரிகல்ச்சர்ஸையும் எக்கனாமியும் பெரிய லெவலில் இந்தியாவுக்கு ஒரு சஸ்டைனபிள் க்ரோத்தாக கொண்டு வர முடியும். ஸோ இது மூலமாக என்ன பண்ண முடியும், நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5 ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. இதெல்லாமே நம்ம ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய அட்வான்டேஜஸ். ஓகே. So that's all about today the topic. Thank you.